வணக்கம். இன்றைய காணொளியானது எல்எல்பி நுழைவுப் பரீட்சை திறந்த பல்கலைக்கழகத்தால நடை நடைபெற இருக்கின்ற பொது அறிவு வினாத்தாளுக்குரிய திறந்த பல்கலைக்கழகத்தின் கடந்த கால வினாக்களை உள்ளடக்கினதாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையில கடந்த கால வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினாக்கள் 2025-24 ஆண்டு காலப்பகுதியில் உலகளவில் இடம்பெற்றிருந்தால் அல்லது இலங்கை ரீதியாக இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பான தரவுகளாக இந்த காணொளி உங்களுக்கு ஒரு தொகுப்பாக அமைகின்றது. அந்த வகையில் இதற்கு முன்னரும் ஒரு காணொளி வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அது கடந்த கால வினாத்தாள் தொகுப்பு ஒன்றாக அமையும். அது நீண்ட நேரம் அந்த காணொளி சென்றதால அது இன்னொரு தொகுப்பாக இந்த காணொளி உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்வையிடுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு அவசியமானதாக அமைகின்றது. நாங்கள் இறுதியாக கடந்த காணொலியில் 2025 ஆண்டு உலக அளவில் இடம்பெற்ற முக்கியமான இயற்கை பேரிடர் தொடர்பான விடயங்களை பார்வையிட்டிருந்தோம். அந்த வகையில் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்ற அமேசான் காடுகள், பிரேசில் நாட்டில் அமைந்திருக்கின்ற அமேசான் காடுகள்லையும் மோசமான காட்டு தீ உருவாகி இருந்தது. இது உலக வெப்பமயமாதலை தீவிரப்படுத்துவதில் முக்கிய காரணியாக இந்த அமேசான் காடுகள் காணப்படுகின்றது. அந்த தகவலையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு அடுத்ததாக சாக் அமைப்பை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது சாக் அமைப்பின் உச்சி மாநாடுகள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இடம்பெறுகின்ற ஒரு சீரற்ற அல்லது அரசியல் முரண்பாடுகள் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. 2025-26 காலப்பகுதியில் இந்த சாக்கமைப்பு இந்த மாநாடுகள் நடைபெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியாக 2014 ஆண்டு இந்த சாக் உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது. அதேவேளை சாக்கமைப்பு பதிலாக வங்களா விரிகுடா நாடுகளின் கூட்டமைப்பு பிம்ஸ்டெக் போன்ற அமைப்பு வளர்ச்சியடை தொடர்ந்தது அல்லது விரிவாக்கம் அடைய தொடங்கியதும் இந்த சாக்கமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைவடைந்து செல்கின்றது. அடுத்தது உலகளாவிய டிஜிட்டல் ஒப்பந்தம். இது 2024 ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் எதிர்கால உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தமாகும். இது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை உலகளவில் முறைமைப்படுத்தல் அல்லது முறைமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அதேபோல இணைய பாதுகாப்பு, தரவு பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதற்கான முதல் உலகளாவிய கட்டமைப்பாக இந்த உலகளாவிய டிஜிட்டல் ஒப்பந்தம் அமைகின்றது. அடுத்தது ஐநா இணைய குற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகள். இந்த தகவல்கள் அண்மை காலங்களில் உலகளவில் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்களாக இருக்கின்றது. ஐநா இணைய குற்ற எதிர்ப்பு உடன்படிக்கை இது பல ஆண்டுகால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 2024 டிசம்பர் மாதத்தில் இறுதி செய்யப்பட்டிருந்தது. நாடுகளுக்கு இடையிலான இணைய குற்றங்களை தடுக்கவும், மின்னணு ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ளவும், சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது இந்த உடன்படிக்கையின் நோக்கமாக அமைகின்றது. அதேவேளை இணைய குற்றங்கள் தொடர்பாக ஐநா உருவாக்கிய முதல் உலகளாவிய சட்ட கட்டமைப்பாக இந்த ஐநா இணைய குற்ற எதிர்ப்பு உடன்படிக்கை காணப்படுகின்றது. அடுத்ததாக உயர்கடல் ஒப்பந்தம். இது நாடுகளின் எல்லைக்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது. இது 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஒப்பந்தம் நடைமுறை வருவதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் இலக்கு
2030ஆம் ஆண்டுக்குள் உலகின் 30% கடல் பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக மாற்றுவது இந்த ஒப்பந்தத்தின் இலக்காக கருதப்படுகின்றது. அடுத்தது வந்து சர்வதேச அணுசக்தி ஒத்துழைப்பு. இது 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் அமெரிக்கா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம், முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. இது தென்கிழக்கு ஆசியாவில் அணுசக்தி பயன்பாட்டை அமைதி நோக்கங்களுக்காக விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல வந்து பிரிக்ஸ் அமைப்பின் விரிவாக்கம் வந்து 2024 ஜனவரியில் நடைபெற்றிருந்தது. இதுல வந்து எகிப்து, எதியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் வந்து அதிகாரபூர்வமாக இந்த அமைப்பில் இணைந்து கொண்டிருந்தது. அடுத்தது வந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையினால் 2025ஆம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டு என அறிவிக்கப்பட்டதில் அது பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக வந்து ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியிருந்தது. அடுத்ததாக வந்து வர்த்தக ஒப்பந்தங்கள் 2025-24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள். ஆப்பிரிக்கா கண்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வந்து 2025ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைந்தது. உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக பகுதியாக இது உருவெடுத்துள்ளது. உறுப்பு நாடுகளின் அடிப்படையில் இது மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக பகுதி அல்லது வர்த்தக வலயமாக சொல்லப்படுகின்றது. ஆப்பிரிக்க கண்டத்துக்குள் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக வரிகளை 90% நீக்கி ஒரு பொதுவான சந்தையை உருவாக்குவது இதன் நோக்கமாக கொண்டிருந்தது. 2025இல் இதன் டிஜிட்டல் வர்த்தக நெறிமுறைகள் முழுமையாக செயற்பாட்டுக்கு வந்தன. அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம் இந்திய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பல ஆண்டு கால நிலுவையில் இருந்த இந்திய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வந்து 2024-25 காலப்பகுதியில் ஒரு தீர்க்கமான நிலையை எட்டி இருந்தது. பால் பொருட்கள், மதுபானம் மற்றும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைப்பதோடு இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான விசா விதிமுறைகளையும் எளிதாக்குவது இதன் நோக்கமாக இருந்தது. சீனாவுக்கு மாற்றாக உலகளாவிய விநியோக சங்கிலியை பலப்படுத்த இந்த ஒப்பந்தம் அவசியமானதாக கருதப்படுகின்றது. அதேபோல வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து உலக எண்ணெய் உற்பத்தியில் 40 வீதத்துக்கும் அதிகமான கட்டுப்பாட்டை பெற்றிருக்கின்றது. டொலருக்கு மாற்றான வர்த்தக முறையை ஊக்குவிப்பதாக இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து காணப்படுகின்றது. அதேபோல பசிபிக் கடந்த நாடுகளுடனான வர்த்தகத்தில் பிரிட்டன் முழுமையாக இணைந்திருந்தது. அதாவது ஐக்கிய ராஜ்யம் வந்து முழுமையாக இணைந்திருந்தது. இது 2024இல் அதிகாரபூர்வமானதாக கருதப்பட்டது. அதேபோல வந்து 2024 பிரேசில் மாநாட்டில் பிரேசில் G20 மாநாட்டில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் குரல் வர்த்தக விவாதங்களில் ஓங்கி ஒலித்திருந்தது. ஆப்பிரிக்க ஒன்றியமும் வந்து இந்த G20 மாநாட்டில் அல்லது G20 அமைப்பில் வந்து இணைப்பு செய்யப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார்பன் எல்லை வரி. இது வந்து 2024-25 ஆண்டுகளில் உலக வர்த்தகத்தில் அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு விவகாரமாக கருதப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார்பன் எல்லை வரி இது வந்து சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் எகுசிமெண்ட் மின்சாரம் மீது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்திருந்தது. இதன் தாக்கம் வந்து 2026 ஜனவரி முதல் முழுமையாக அமலுக்கு வர உள்ளதால இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் தமது உற்பத்தி முறைகளை வந்து மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து டிஜிட்டல் வர்த்தகத்தை பொறுத்தவரையில காகிதமற்ற வர்த்தகம் மற்றும் எல்லை தாண்டிய தரவு பகிர்வு ஆகியவற்றுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகின்றன. அதே போல வந்து
சுற்றுச்சூழல் நிபந்தனைகளும் அதில் கருத்தில் எடுக்கப்படுகின்றது. புதிய வர்த்தக ஒப்பந்தங்களில் பசுமை எரிசக்தி மற்றும் குறைந்த கார்பன் வெளியேற்றம் போன்ற நிபந்தனைகள் கட்டாயமாக்கப்பட்டு வருகின்றன. பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையில இதன் தற்போதைய நிலைமை 2024-25 காலப்பகுதியில் தற்போதைய நிலைமை ஏற்கனவே 2024 வந்து 4 நாடுகள் புதிதாக இணைந்திருந்தன. அதேபோல வந்து சவுதி அரேபியா வந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கு, அதில் இணைவதற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் உத்தியோகபூர்வமாக வந்து அதில் இணையல. பிரிக்ஸ் அமைப்பின் இணைப்பை ரத்து செய்த நாடாக வந்து ஆர்ஜென்டினா நாடு வந்து காணப்படுகிறது. 2024-25 காலப்பகுதியில் வந்து ஆர்ஜென்டினா வந்து பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து தனது இணைப்பை வந்து ரத்து செய்திருந்தது. அதேபோல 2024ஆம் ஆண்டு கசான் உச்சி மாநாடு ரஷ்யா வந்து கசான் நகரில் ரஷ்யாவின் கசான் நகரில் வந்து 2024ஆம் ஆண்டு 16வது உச்சி மாநாடு வந்து நடைபெற்றிருந்தது. இதில் வந்து பங்குதார நாடுகள் என்ற புதிய அந்தஸ்து வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கசான் உச்சி மாநாட்டில் வந்து 13 நாடுகள் தமது அமைப்பு பணிகளில் ஒத்துழைப்பதற்கு வந்து அழைக்கப்பட்டிருந்தன. டொலருக்கு மாற்றாக ஒரு பொதுவான பண பரிமாற்ற முறையை உருவாக்குவது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில். அடுத்தது வந்து 2025ஆம் ஆண்டு ரியோடி ஜெனிரோ உச்சி மாநாடு பிரேசில் நாட்டில் நடைபெற்றது. இது வந்து 2025 பிரேசில் தலைமையில் இடம்பெற்ற 17வது உச்சி மாநாடாக கருதப்படுகின்றது. இதன் கருப்பொருளாக உலகளாவிய தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பு வலுப்படுத்துதல் உலகளாவிய தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பு வலுப்படுத்துதல். இந்த உச்சி மாநாட்டில் புதிதாக வந்து இந்தோனேசியா வந்து அதிகாரபூர்வமாக பிரிக்ஸ் அமைப்பில் வந்து இணைந்து கொண்டிருந்தது ஜனவரி 1ஆம் தேதி 2025. அதேபோல இதுல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உலகளவில் முறைமைப்படுத்துவதற்கான ஒரு பிரகடனம் வந்து இந்த உறுப்பு நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டிருந்தன. ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து நாடுகளும் ஆதரித்தும் இருந்தன. அதே போல வந்து 2024-25 பொறுத்தவரையில உலக மக்கள் தொகையில 45% இப்போது வந்து பிரிக்ஸ் நாடுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகளில் 45% ஆக்கள் 45% உலக சனத்தொகையில 45% வந்து உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போல வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 37% பங்கினை வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து G7 நாடுகள் என்ற பங்கை விட அதிகமானதாக காணப்படுகின்றது. அதே போல எரிசக்தி உலக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 40%க்கும் அதிகமான கட்டுப்பாட்டை வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து பெற்றிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமைத்துவத்தை வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கின்றது. 18வது உச்சி மாநாடு வந்து பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெற இருக்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ஆரம்பத்தில் இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து 5 நாடுகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் புதிதாக 4 நாடுகள் உள்வாங்கப்பட்டன. 2024 ஜனவரியில் ஆர்ஜென்டினா நாடு வந்து அது இந்த இணைவிலிருந்து வெளியேறி இருந்தது. சவுதி அரேபியா வந்து ஒரு பங்குதார நிலையில வந்து இருக்கின்றது, நிரந்தர உறுப்பினராக இன்னும் மாற்றமடையல. அதே போல வந்து இந்த பிரேசிலில் நடைபெற்ற மாநாட்டில் பிரேசில் தலைமை உச்சி மாநாட்டை பொறுத்தவரையில் அதில் வந்து டொலருக்கு மாற்றாக உறுப்பு நாடுகளிடையே உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்வதற்காக பிரிக்ஸ் பே என்ற டிஜிட்டல் பணப்பரிமாற்ற தளம் வந்து 2025 வெள்ளோட்டம் விடப்பட்டிருந்தது. சர்வதேச நிதி அமைப்பில் சுவிப்ட் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது.
அதேபோல உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரத்தியோகமாக தனியான பரிமாற்ற சந்தை கிரெயின் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒன்றை வந்து உருவாக்குவதற்கு ரஷ்யா வந்து முன்மொழிவை வைத்திருந்தது. அதனை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருந்தன. இது வந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரியோடி ஜெனிரோ உச்சி மாநாட்டில் வந்து இடம்பெற்ற தகவல்கள். அடுத்தது வந்து 2026ஆம் ஆண்டு இந்தியா வந்து 18வது உச்சி மாநாட்டுக்கான தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறதோட இந்த மாநாடு வந்து இந்தியாவின் புதுடில்லி நகரில் வந்து நடைபெற இருக்கின்றது. அதே போல வந்து பிரிக்ஸ் அமைப்புக்குரிய ஒரு பிரத்யேக நாணயம் பற்றிய விவாதங்கள் வந்து இதுல முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 18வது உச்சி மாநாட்டில் பிரிக் என்ற சொல் வந்து 2001ஆம் ஆண்டு வந்து உருவாகுவதற்கு ஒரு பொருளாதார ஆய்வு கட்டுரையில இந்த பெயர் வந்து காணப்பட்டது. அதற்கு பிறகு வந்து இதை உருவாக்கினவர் பிரிக் என்ற அமைப்பை உருவாக்கினவர் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்பவர் வந்து முதலீட்டு வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் ஜீம் ஓநீல் என்பவர் வந்து 2001ஆம் ஆண்டு இதனை உருவாக்கியிருந்தார். இதன் நோக்கம் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய 4 நாடுகளுக்கும் 2050ஆம் ஆண்டு அளவில் உலக பொருளாதாரத்தை ஆதிக்கம் செலுத்தும் வலிமை கொண்டவை என்பதை குறிக்க இந்த பிரிக் என்ற சுருக்க பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். இது வந்து முதல் அதிகாரபூர்வ சந்திப்பாக 2006ஆம் ஆண்டுல இந்த சந்திப்பை வந்து மேற்கொண்டிருந்தன. அந்த சந்திப்பில் வந்து இது ஒரு அரசியல் அமைப்பாக மாறத் தொடங்கியது. நியூயோர்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தின் ஓரத்தில் 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். இதுவே இந்த அமைப்பின் முறையான தொடக்கமாக வந்து கருதப்படுகின்றது. முதலாவது உச்சி மாநாடு 2009ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்றிருந்தது. இது வந்து 2009 ஜூன் மாதம் நடைபெற்றிருந்தது. உலக பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களின் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த முதலாவது உச்சி மாநாட்டில். அதன் பிறகு வந்து இந்த பிரிக் என்ற அமைப்பு வந்து 2010ஆம் ஆண்டு பிரிக்ஸ் என்று வந்து மாற்றம் பெற்றிருந்தது. அதாவது புதிதாக வந்து இந்த அமைப்பில் ஆப்பிரிக்கா கண்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தென்னாப்பிரிக்கா நாடு இணைத்துக் கொள்ளப்பட்டது அல்லது இணைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இது வந்து பிரிக்ஸ் என்ற அமைப்பாக மாற்றம் பெற்றிருந்தது. கடைசியாக இந்த எஸ் என்ற குறியீடு வந்து சவுத் ஆப்பிரிக்காவை குறிப்பிடுகின்றது. தென்னாப்பிரிக்கா 2011ஆம் ஆண்டு சீனாவில் இடம்பெற்ற மாநாட்டில் வந்து தனது முதல் உச்சி மாநாடாக வந்து அதில் கலந்திருந்தது. அதேபோல வந்து பிரிக்ஸ் அமைப்பில் வந்து புதிய மேம்பாட்டு வங்கி உலக வங்கிக்கு மாற்றாக சொந்த வங்கியை வந்து தொடங்கியிருந்தனர். புதிய மேம்பாட்டு வங்கி என்ற பெயரில் அது உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்த வந்து G20 அதாவது குரூப் 20 உலக பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கான முக்கியமான சர்வதேச அமைப்பாக இந்த G20 வந்து காணப்படுகின்றது. இது 1990களின் இறுதியில ஒரு பொருளாதார நெருக்கடியில வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பாக இது கருதப்படுகின்றது. ஒரு உதவி அமைப்பாகவே இது தொடங்கப்பட்டிருந்தது. 1999ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டதோட 1997-98 காலப்பகுதியில் ஆசியாவில் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி வளர்ந்த நாடுகள் மற்றும் பேசி தீர்வு காண முடியாது என்பதை உணர்ந்ததோடு 1999ஆம் ஆண்டு G7 நாடுகளின் நிதியமைச்சர் கூட்டத்தில் வளர்ந்து வரும் முக்கிய நாடுகளையும் உள்ளடக்கி ஒரு அமைப்பை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 99 டிசம்பரில் ஜெர்மனியின் பெர்லின் நிதியமைச்சர் பெர்லின் நகரின் நிதியமைச்சர்கள்
மத்திய வங்கி ஆளுநர்கள் மட்டத்தில் முதல் கூட்டம் நடைபெற்றிருந்தது. இது ஒரு உச்சி மாநாடாக 2008ஆம் ஆண்டு வந்து வளர்ச்சி அடைந்திருந்தது. 2008 அமெரிக்காவில் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார மந்தநிலை இந்த அமைப்பின் முக்கியத்துவத்தை மாற்றியிருந்தது. முதலாவது உச்சி மாநாடு அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் உலக நாடுகளின் தலைவர்களை வந்து வாஷிங்டன் நகருக்கு அழைத்திருந்தார். இது வந்து அமெரிக்காவிடம் இடம்பெற்ற ஒரு பொருளாதார மந்த நிலையை தொடர்ந்து இது இந்த அழைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. G20 உறுப்பினர்களை பொறுத்தவரையில இதில் தனிப்பட்ட 19 நாடுகளும் 2 பிராந்திய அமைப்புகளும் வந்து காணப்படுகின்றன. இதில் உள்ளடக்கிற நாடுகள் என்னும் போது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆகிய அமைப்புகளும் வந்து இந்த G20 அமைப்பில் வந்து காணப்படுகின்றன. இந்த ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து 2023 இணைந்திருந்தது. G20 அமைப்புக்கு வந்து தலைமையகம் வந்து இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு நாடு வந்து தலைமை பொறுப்பேற்று அந்த உச்சி மாநாட்டை நடத்தும். இது வந்து இந்தியா வந்து 2023ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பேற்றிருந்தது. அது வந்து புதுடில்லியில் வந்து ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற தொழிற்பொருள்ல வந்து நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியத்துக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தும் வந்து இந்த 2023ஆம் ஆண்டு மாநாடு நடைபெற்றிருந்தது. அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு பிரேசில் தலைமையேற்று நடாத்தியிருந்தது. அந்த மாநாட்டில் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 2025ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா தலைமையேற்று இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருந்தது. இதுல வந்து தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் இந்தோனேசியா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் தலைமை பொறுப்பை வகித்திருந்தன. 2008 தொடக்கம் 2020 கோவிட் காலங்கள் உட்பட உலக பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஒன்றிணைந்த ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. அந்நாட்டு நிறுவனங்கள் மீதான குறைந்தபட்ச உலகளாவிய வரி ஒப்பந்தத்தை வந்து இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேபோல பாரிஸ் உடன்படிக்கை என்ற காலநிலை மாற்ற இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடுகளை இந்த அமைப்பு வந்து செய்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுல இந்த G20 அமைப்பின் தலைமைத்துவத்தை வந்து அமெரிக்கா ஏற்றிருக்கின்றது. அமெரிக்கா ஏற்றதோடு தென்னாப்பிரிக்காவை வந்து இதிலிருந்து நீக்கிறதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வந்து விடுத்திருந்தது. அடுத்தது கோப் 30 தொடர்பான நாடுகள் 30வது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு. இது புவி வெப்பமடைதலை தடுப்பதற்கான ஒரு தீர்க்கமான மாநாடாக வந்து கருதப்பட்டு வருகின்றது. அதே போல வந்து இந்த 2025ஆம் ஆண்டு பிரேசில் பெலம் நகரில் வந்து நடைபெற்றிருந்தது. பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா தலைமையில இந்த மாநாடு வந்து இடம்பெற்றிருந்தது. இந்த மாநாடு வந்து அமேசான் காடுகளின் நுழைவாயிலாக கருதப்படுகின்ற பெலம் நகரில் நடைபெறுவது இயற்கை வள பாதுகாப்பு குறித்த உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்கானதாக அமைந்திருந்தது. கோப் 30 முக்கிய நோக்கம் வந்து மிஷன் 1.5 என்ற ஒரு நோக்கத்தோட இது உருவாக்கப்பட்டிருந்தது. இது ஒவ்வொரு நாடுகளும் வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள 2035ஆம் ஆண்டு வரை புதிய காவன் வெளியேற்ற குறைப்பு இலக்குகளை வந்து இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பங்களிக்க எதிர்பார்க்கின்றது. இது வந்து வெப்பமண்டல காடுகளை பாதுகாப்பதன் மூலம் புவி வெப்பமடைதலை எப்படி குறைக்கலாம் என்பதில் பிரேசில் அதிக அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. வளர்ந்து வரும் நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நிதியுதவி காலநிலை தொடர்பான நிதியுதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டிருந்தது.
காடழிப்பை பொறுத்தவரையில 2030க்குள் பூஜ்ஜிய காடழிப்பு இலக்கை அடைவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எரிசக்தியை பொறுத்தவரையில் நிலக்கரி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து பசுமை எரிசக்திக்கு மாறுவதை வேகப்படுத்துதலும். அடுத்தது காலநிலை மாற்றத்தால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஏழை நாடுகளுக்கான நிதி இழப்பீட்டு நிதியை செயல்படுத்துதல். அடுத்த விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி முறைகளில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வந்து உணவு பாதுகாப்பு முறையை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருந்தன COP30. இது வந்து பாரிஸ் ஒப்பந்தத்தின 10 ஆண்டுகள் பின்னர் நடைபெற்ற மாநாடாக இந்த 2025ஆம் ஆண்டு மாநாடு கருதப்படுகின்றது. இது வந்து முதன்முறையாக காடுகளுக்கு நடுவே நடைபெற்ற ஒரு மாநாடு எனவும் அழைக்கப்படுகின்றது. இயற்கை சார்ந்த தீர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் காணப்பட்டிருந்தது. அடுத்தது உலகின் முதல் குளோனிங் நாய் வந்து சினப்பி. இது வந்து 2005ஆம் ஆண்டு வந்து இந்த குளோன் உருவாக்கப்பட்டிருந்தது. தென்கொரியா நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து ஆசியான் அமைப்பு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம். இது வந்து ஆசியாவில் உள்ள 10 நாடுகளுக்கு இடையிலான ஒரு அரசியல் பொருளாதார ஒத்துழைப்பாக காணப்படுகின்றது. 1967ஆம் ஆண்டு பேங்காக் பிரகடனத்தின் மூலம் இந்த அமைப்பு, ஆசியான் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் வந்து இந்தோனேசியா ஜகார்த்தா நகரில் வந்து காணப்படுகின்றது. பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் கலாச்சார மேம்பாட்டை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் 5 நாடுகளுடன் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு வந்து தற்போது 10 நாடுகளை உள்ளடக்கினதாக காணப்படுகின்றது. இறுதியாக 1999ஆம் ஆண்டு கம்போடியா வந்து இந்த அமைப்பில் வந்து உருவாக்க இணைந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இது உருவாக்கத்தின் போது இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகள் இணைந்து இதை உருவாக்கியிருந்தன. அதன் பின்னர் புருனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா போன்ற நாடுகளும் இணைந்து தற்போது 10 நாடுகள் இதுல ஆசியான் அமைப்பில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றன. இந்த அமைப்பு வந்து ஆசியான் ஏசியன் பே என அழைக்கப்படுகின்றது. 2025-26 காலப்பகுதியில் கிழக்கு தீமோர் நாடு வந்து 11வது உறுப்பினராக இணைவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட உறுப்பினர் அந்தஸ்து வந்து 2025 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல 2025ஆம் ஆண்டில் ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை வந்து மலேசியா வந்து வகித்து வந்தது. இதன்போது ஆசியா சமூக தொலைநோக்கு 2045 என்ற திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கின்றது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் 2025 ஆசியான் டிஜிட்டல் பொருளாதார சட்ட ஒப்பந்தம் வந்து பிராந்தியத்தில் இணைய வழி வர்த்தகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மூல காரணமாக அமைகின்றது. அடுத்தது வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை. இது தொடர்பான காணொலிகள் வந்து ஏற்கனவே இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சை தொடர்பான பொதறிவு காணொலிகளில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. ஒரு சுருக்கமான விடயமாக நாங்கள் இதை பார்ப்போம். தற்போது 193 நாடுகள் உறுப்பினர்களாக காணப்படுகின்றது. இதில் தலைமையகம் வந்து அமெரிக்கா நியூயார்க் நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து 2025-26 காலப்பகுதியில் ஐநா பொதுச்சபையை பொறுத்தவரை 80வது அமர்வு வந்து 2025ஆம் ஆண்டு ஐநாவை தனது 80வது ஆண்டு அமர்வு வந்து தொடங்கியிருந்தது 2025 செப்டம்பர் மாதத்தில். அதேபோல 2024 இறுதியில் எட்டப்பட்ட எதிர்காலத்துக்கான ஒப்பந்தம் வந்து தற்போது 2026 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது.
அடுத்தது வந்து G7 அமைப்பு. இந்த G7 அமைப்பு பொறுத்தவரையில 7 உறுப்பு நாடுகளை கொண்டதாக இது அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற 7 நாடுகளை உள்ளடக்கினதாகவும், இதில் சிறப்பு உறுப்பினராக ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒரு நிரந்தர அழைப்பாளராக அனைத்து கூட்டங்களிலையும் பங்கேற்று வருகின்றது. 1973ஆம் ஆண்டில் ஏற்பட்ட உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியை தொடர்ந்து இந்த 1975இல் 6 நாடுகளிலிருந்து ஆரம்பத்தில் G6 தொடங்கப்பட்டது. பின்னர் 1976இல் கனடா வந்து இணைந்தவுடன் அது G7 அமைப்பாக வந்து மாற்றம் பெற்றிருந்தது. இது வந்து G8ஆக 1998இல் ரஷ்யா இணைந்த போது G8 என்று அழைக்கப்பட்டது. மீண்டும் ரஷ்யா 2014 வந்து உக்ரைனின் கிரிமியா பகுதியை வந்து ரஷ்யா இணைத்துக் கொண்டதால இந்த அமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டு மீண்டும் அது G7 அமைப்பாக 2014ஆம் ஆண்டு மாற்றம் பெற்றிருந்தது. 2025-26 காலப்பகுதியை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டுல வந்து இந்த மாநாடு வந்து இத்தாலியில நடைபெற்றிருந்தது. 2025ஆம் ஆண்டு இந்த மாநாடு கனடாவில் வந்து நடைபெற்றிருந்தது. இது 51வது மாநாடாக அமைகின்றது. 50வது மாநாடு இத்தாலி நாட்டில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு 51வது மாநாடு கனடாவில் இடம்பெற்றுள்ள தூய்மையான எரிசக்தி மற்றும் விநியோக சங்கிலி பாதுகாப்பு உடன்படிக்கைகள் வந்து எட்டப்பட்டிருந்தன. 2026ஆம் ஆண்டு G7 மாநாடு வந்து பிரான்ஸ் தலைமையில நடைபெற இருக்கின்றது. தற்போது அது பிரான்ஸ் வந்து தனது தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. அடுத்தது வந்து கியோட்டோ ஒப்பந்தம். இது வந்து 1997ஆம் ஆண்டுல இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஜப்பான் கியோட்டோ நகரில் வந்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அமலுக்கு வந்த ஆண்டு வந்து 2005ஆம் ஆண்டு பிப்ரவரியிலிருந்து அமலுக்கு வந்திருந்தது. இது வந்து ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றத்திற்கான சட்டக உடன்படிக்கை என அழைக்கப்படுகின்றது. இந்த கியோட்டோ ஒப்பந்தம் வந்து ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றத்துக்கான சட்ட உடன்படிக்கை என அழைக்கப்படுகின்றது. பசுமையில்ல வாயுக்களின் அளவை குறைப்பது இதன் நோக்கமாக கருதப்படுகின்றது. தற்போதைய இந்த கியோட்டோ ஒப்பந்தத்தின் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில இது வந்து 2020ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் முடிவடைந்ததோட தற்போது இதற்கு பதிலாக வந்து பாரிஸ் ஒப்பந்தம் நடைபெற்று வருகிறது. 2015இலிருந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தம் கியோட்டோ ஒப்பந்தத்தை விட விரிவானது அப்படின்னு சொல்லி தற்போது அது பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கோப் மாநாடுகள் வந்து நடைபெற்று வருகின்றன. இந்த கோப் 30ல வந்து 2025 மாநாட்டுக்கு அமைவாக கியோட்டோ ஒப்பந்தம் போட்ட அடித்தளத்தின் அடிப்படையில் இது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பூஜ்ஜிய கார்பன் வெளியேற்றம் எனும் இலக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது 2025 கோப் 30 மாநாட்டை பொறுத்தவரையில். அடுத்தது வந்து சர்வதேச நீதிமன்றம் இது தொடர்பான விடயங்களும் தனியான ஒரு காணொலியில சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று சொல்லி ஒரு தனியான காணொலி உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்வையிடலாம். ஏற்கனவே வேறு காணொலிகளில் இது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் சுருக்கமாக வந்து சர்வதேச நீதிமன்றம் 1945ஆம் ஆண்டு ஐநா சாசனத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் வந்து நெதர்லாந்து நாட்டின் கேக் நகரில் வந்து உள்ள அமைதி மாளிகையில வந்து அமைந்திருக்கின்றது. இங்கே பயன்படுத்தப்படுகின்ற மொழிகளாக ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு காணப்படுகின்றது. இதில் மொத்தம் 15 நீதிபதிகள் காணப்படுவார்கள். அவர்களின் பதவி காலம் 9 ஆண்டுகளாக அமைகின்றது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் புதிய 5 நீதிபதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். 2024-25 காலப்பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரம் வந்து தென்னாப்பிரிக்கா வந்து இனப்படுகொலை தடுப்பு தொடர்பான வழக்கின் கீழ் காசாவில் இராணுவ தாக்குதலை கட்டுப்படுத்த இஸ்ரேலுக்கு பல இடைக்கால உத்தரவுகளை வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து வழங்கி இருக்கின்றது.
காலநிலை மாற்றம் தொடர்பான வழக்குகளும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் காணப்படுகின்றன. காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் சிறிய நாடுகளின் உரிமைகள் மற்றும் பெரிய நாடுகளின் கடமைகள் குறித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கருத்தை வழங்க 2025 நீதிமன்றம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியதுன்னு சொல்லப்படுகின்றது. அதேபோல அஹ், மியான்மர் வழக்கு இது ரொஹிங்கியா இன மக்களை அல்லது இன மக்களை வந்து படுகொலை தொடர்பான முக்கிய விசாரணைகள் 2026 ஜனவரியில நிறைவடைந்து தீர்ப்புக்காக காத்திருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஒரு தனிநபர்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதாகவே அமைகின்றது. அஹ், இது 2022 ஜூலை ரோம் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இதுவும் நெதர்லாந்து நாட்டின் கேக் நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. இது இனப்படுகொலை, மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு குற்றம் போன்றவை இங்கு விசாரிக்கப்படுகின்றன. 2024-25 காலப்பகுதியில் உக்ரைன் போரின் போது குழந்தைகளை கடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இந்த புடின் மீதான பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இஸ்ரேல் கமாஸ் தலைவர்கள் மீதான நடவடிக்கை ஆக அவர்களும் கைது செய்வதற்கான பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதேபோல 2026 இருந்து பல ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இந்த அமைப்போட இணைந்து சேர்ந்து செயல்பட அல்லது இணைந்து செயல்பட எதிர்பார்க்கின்றன. இந்த அமைப்பிலிருந்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் வந்து உறுப்பினர் இல்லாமல் அல்லது ரோம் சட்டத்தில் கையெழுத்து இடாததால இதுல உறுப்பினர் இல்லாமல் காணப்படுகிறார்கள். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில இது தனிநபர்களுக்கான சிறை தண்டனை வழங்குகின்ற ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருக்கின்றது. சர்வதேச நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது நாடுகள் தொடர்பான உடன்படிக்கைகள் பின்பற்றப்பட்டு ஒரு ஐநாவின் ஒரு அங்கமாக வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து காணப்படுகின்றன. அடுத்தது உலக சுகாதார அமைப்பு அல்லது நிறுவனம். இது வந்து 1948 உலக ஏப்ரல் 7 உலக சுகாதார தினமாக கொண்டாடப்படுகின்ற அந்த தினத்துல நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட தினமாகவே அது காணப்படுகின்றது. இதன் தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் அமைந்திருக்கின்றது. இதன் தற்போதைய தலைவராக வந்து டெட்ரோஸ் அதோனம் கெப்ட்ரியோஸ் காணப்படுகின்றார். இதன் தற்போதைய தலைவர் வந்து டெட்ரோஸ் அதோனம் கெப்ட்ரியோஸ் வந்து இதுல தற்போதைய தலைமை பதவியை வகித்து வருகின்றதாக காணப்படுகின்றார். அடுத்தது வந்து இதன் தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையில ஒரு தொற்று நோய் உடன்படிக்கை வந்து எட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி எம்போக்ஸ் மற்றும் புதிய வைரஸ்கள் அந்த ஆப்பிரிக்காவில் பரவிய புதிய வகை எம்போக்ஸ் வைரஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அவசர நிலைமையை வந்து அறிவித்து நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அடுத்தது வந்து உலக வர்த்தக அமைப்பு WTO. இது வந்து 1995 மர மராகேஸ் உடன்படிக்கையின் கீழ் உடன்படிக்கையின் கீழ் உருவாக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் வந்து கெட் அமைப்பாக இருந்தது. பின்னர் வந்து இது உலக வர்த்தக அமைப்பாக WTO ஆக மாற்றப்பட்டது. இதன் தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் அமைந்திருக்கிறது. தற்போது இதன் உறுப்பினர்கள் வந்து 166 நாடுகள் காணப்படுகின்றன. கடைசியாக வந்து 2024 கோமோரோஸ் மற்றும் தீமோர் லெஸ்டே நாடுகள் இணைந்திருந்தன. தற்போதைய தலைமை வந்து நிகோசி ஒகஞ்சோ இவாலி இவாலா என்பவர் வந்து இவேலா என்பவர் வந்து காணப்படுகின்றார். தற்போதைய தலைமை வந்து நிகோன்சி ஒகஞ்சோ
இவேலா என்பவர் வந்து தற்போதைய தலைமையை வந்து வகித்து வருகின்றார். இது வந்து 2024ஆம் ஆண்டுல 13வது அமைச்சர்கள் மன்ற மாநாடை நடத்தியிருந்தது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த மாநாடு நடைபெற்றிருந்தது. அதேபோல மீன்பிடி மானிய ஒப்பந்தம் 2025ல வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. மானியங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள். அடுத்தது விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புக்காக 2025ல் தானிய ஏற்றுமதி மீதான தடைகளை நீக்குவது இந்தியா போன்ற நாடுகளுடன் இணைந்து இந்த WTO முக்கிய பணியாற்றியது என அஹ், கருதப்படுகின்றன. அடுத்தது வந்து யுனெஸ்கோ அமைப்பு. இது வந்து கல்வி, அறிவியல், பண்பாடு மற்றும் துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்ற ஒரு ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு. இதுவும் முன்னைய காணொலிகளில் இது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. 1945ல் ஆரம்பிக்கப்பட்டு இதன் தலைமையகம் வந்து பிரான்ஸ் பாரிஸ் நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. தற்போதைய தலைமை வந்து காலித் எல் எனானி என்பவர் வந்து தற்போதைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். இவர் 2025 நவம்பர் மாதம் இந்த தலைமை பொறுப்பை வந்து ஏற்றிருக்கின்றார். இந்த விரிவான விடயங்கள் வந்து இந்த புரிதொரு காணொலியில் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னா நீங்கள் அதனை பார்வையிட முடியும். LLB தொடர்பான காணொலியாகவே அது கடந்த கால வினாத்தாள் காணொலியாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து உலக வங்கி தொடர்பானது. உலக வங்கி 1944 பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில் வந்து ஏற்கனவே வினாவப்பட்ட வினாவாக அமைந்தது. மாநாட்டின் மூலம் உருவாக்கப்பட்டிருந்தது. வாஷிங்டன் நகரில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இதன் தலைமையகம் வந்து காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு தற்போதைய தலைவர் வந்து அஜய் பங்கா. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் நோக்கம் வந்து வறுமை ஒழித்தல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட செழுமையை உருவாக்குதல் என்பது இதன் நோக்கமாக இருக்கின்றது. உலக வங்கி என்பது பொதுவாக வந்து நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு கடன் வழங்குகின்ற ஒரு அமைப்பாகவும், மிக ஏழ்மையான நாடுகளுக்கு வட்டி இல்லாத கடன்கள் மற்றும் மானியங்களை வழங்குகின்ற ஒரு அமைப்பாகவும் செயல்படுகின்றது. அது 2025ஆம் ஆண்டுல உலக வங்கி தனது மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 45% காலநிலை மாற்றங்கள் தொடர்பான திட்டங்களுக்கு வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. உலக வங்கியை பொறுத்தவரை நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு நிதி வழங்குகின்ற ஒரு அமைப்பாகவும், சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்தவரை நாட்டின் நிதி நெருக்கடி தொடர்பான விடயங்கள்ல நிலைத்த தன்மையை உருவாக்குவதற்கு ஒரு குறுகிய கால உதவியை வழங்குகின்ற அமைப்பாகவும் இந்த சர்வதேச நாணய நிதியம் காணப்படுகின்றது. இது வந்து 1944ஆம் ஆண்டு உலக வங்கியுடன் இணைந்த பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில் வந்து உருவாக்கப்பட்டது. இது இந்த தலைமையகம் வந்து அமெரிக்கா வாஷிங்டன் நகரில் அமைந்திருக்கிற 190 நாடுகள் இதில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றன, இல்லை உறுப்பினராக இருக்கின்றன. தற்போதைய நிர்வாக இயக்குநராக கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா வந்து காணப்படுகின்றார். அடுத்தது வந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம். இது வந்து 1863ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதை வந்து நிறுவியவர் வந்து ஹென்றி டியூனன்ட் என்பவர் வந்து நிறுவியிருந்தார். இதற்காக வந்து இவருக்கு முதல் அமெரிக்கான நோபல் பரிசு வந்து 1901ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்தது. இதன் தலைமையகம் ஜெனீவா சுவிட்சர்லாந்து நகரில் காணப்படுகின்ற உலக செஞ்சிலுவை தினம் வந்து மே 8ஆம் தேதி ஹென்றி டியூனன் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த தினம் வந்து கொண்டாடப்படுகின்றது. அடுத்தது வந்து பொது நலவாய நாடுகள் என்ற நாடுகள். இது வந்து 1949ஆம் ஆண்டு லண்டன் பிரகடனம் மூலம் நவீன
பொதுநலவாயம் உருவானது. இதன் தலைமையகம் ஐக்கிய ராஜ்யம் லண்டன் நகரில் அமைந்திருக்கின்றது. 56 நாடுகள் உறுப்பினராக காணப்படுகின்றனர். இதன் தலைவராக மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர் காணப்படுகிறார். பொதுச் செயலாளராக பரோனஸ் பாட்ரிசியா ஸ்காட்லாந்து ஸ்கொட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். பரோனஸ் பாஸ் பாட்ரிசியா என்பவர் இதன் பொதுச் செயலாளராக காணப்படுகின்றார். இந்த அமைப்பின் நோக்கம் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கிறது. பொருளாதார ஒத்துழைப்பு, பிரிட்டிஷ் ஆதிக்கம் இல்லாத ஒரு தன்னார்வ அமைப்பாக இது செயற்பட்டு வருகின்றது. தற்போது இதில் பிரிட்டிஷ் காலனியாக இல்லாத நாடுகளும் இணைய முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. அண்மையில் இணைந்த நாடுகளாக காபோன் மற்றும் டோகோ நாடுகள் காணப்படுகின்றது. இறுதியாக பொதுநலவாய நாட்டு தலைவர்கள் இந்த மாநாடு காலநிலை மாற்றம் மற்றும் கடல் மட்டம் உயர்தல் தொடர்பான மாநாடாக விவாதிக்கப்பட்டிருந்தது. இது பசிபிக் தீவு நாடான சாமோவாவில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. புதிய பொதுச் செயலாளராக 2025ஆம் ஆண்டு இறுதியில் தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் இறுதி முடிவுகள் ஏதுமின்றி அது தொடர்ந்து செய்யப்படுகின்றது. அடுத்தது ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தொடர்பான தகவல். இது உலகளவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக போரிடும் ஒரு மிகப்பெரிய அரசு சார அமைப்பாக காணப்படுது. என்ஜிஓன்னு சொல்லி சொல்றோம். ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகிறது. 1961ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பீட்டர் பென்சன் என்பவர் இருந்தார். இதன் தலைமையகம் ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் காணப்படுகிறது. இந்த சின்னம் முள்வேலியால் சூழப்பட்ட எரியும் மெழுகுவர்த்தி தான் இதன் சின்னமாக காணப்படுகின்றது. 2025-26 காலப்பகுதியில் இந்த அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற விடயங்கள் டிஜிட்டல் கண்காணிப்பு, காலநிலை நீதி, காசா மற்றும் உக்ரைன் போர் அல்லது மனித உரிமை நிகழ்வுகள், ஏஐ மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களையும் இது 1977ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை இந்த அமைப்பு பெற்றிருந்தது. அதேபோல 1978ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் விருதும் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது ஒபெக் அமைப்பு, பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு. இது 1966ஆம் ஆண்டு ஈராக் நாட்டின் பக்தாத் மாநாட்டில் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் வியன்னா, ஆஸ்திரியா ஆஸ்திரியா நாட்டின் வியன்னா நகரில் அமைந்திருக்கின்றது. ஆஸ்திரியா ஒரு ஒபெக் நாடு அல்ல. ஆனால் 1965 முதல் தலைமையகம் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு ஒபெக் நாடு அல்ல. இதன் நிறுவன நாடுகள் அல்லது ஆரம்பித்த நாடுகள் என்று சொல்லும்போது ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா போன்ற நாடுகள் இணைந்து இதை ஆரம்பித்திருந்தன. தற்போது 12 நாடுகள் உறுப்பினராக காணப்படுகின்றன. 2024 அங்கோலா இந்த அமைப்பிலிருந்து வெளியேறி இருந்தது, ஒபெக் அமைப்பிலிருந்து. சமீபத்திய அண்மைய ஆண்டுகளில் ஒபெக் அமைப்புக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. இது ஒபெக் பிளஸ் என அழைக்கப்படுகின்றது. இதில் ஒபெக் அல்லாத 10 நாடுகள் ரஷ்யா உட்பட 10 நாடுகள் இதில் இணைந்திருக்கின்றன. இது ஒபெக் பிளஸ் கூட்டணி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. அடுத்தது
2024 இந்த அமைப்பில் பிரேசில் நாடு வந்து ஒரு ஒத்துழைப்பு நாடாக இணைந்திருந்தது. அஹ், லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ஒபெக் அமைப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நாடாக வந்து இந்த பிரேசில் அமைப்பு வந்து காணப்படுகின்றது. அடுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில இது வந்து 2025 ஆண்டு வரைக்குமான தகவல்ல 27 நாடுகளுக்கு இடையிலான ஒரு தனித்துவ அரசியல் பொருளாதார கூட்டமைப்பாக காணப்படுகின்றது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் 1993 ஆண்டு மாஸ்ட்ரிக் ஒப்பந்தம் மூலம் இன்றைய ஐரோப்பிய ஒன்றியம் வந்து உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் வந்து பிரசல்சல் பெல்ஜியம் நாட்டில் இருக்கின்ற பிரசல்சல் நகரில் வந்து காணப்படுகின்றது. இதில் 27 நாடுகள் காணப்படுகிறது. 2020 ஆண்டு ஐக்கிய ராஜ்யம் வந்து இந்த அமைப்பிலிருந்து வெளியேறி இருந்தது. இந்த நாட்டின் நாணய இந்த அமைப்பின் நாணயமாக வந்து யூரோ காணப்படுகிறது. இது வந்து 2025 ஆண்டு காணப்பட்ட தகவல்கள். இதில் வந்து ஐரோப்பிய மத்திய வங்கி யூரோ நாணயத்தின் மதிப்பை நிலைநிறுத்தியிருந்தது. ஐரோப்பிய நாடாளுமன்றம், ஐரோப்பிய ஆணையம் போன்ற அமைப்புகள் வந்து இந்த இதன் பிரிவுகளாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரிவுகளாக காணப்படுகின்றது. தற்போது வந்து ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவராக வந்து உர்சுல்லா வோன் டேர் லேயன் என்பவர் வந்து செயற்பட்டு வருகின்றார். உர்சுல்லா வோன் டேர் லேயன் இவர் வந்து ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக வந்து செயற்பட்டு வருகின்றார். அடுத்தது ஆப்பிரிக்க ஒன்றியத்தை பொறுத்தவரையில இது வந்து ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற 55 நாடுகளை உள்ளடக்கின ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக கருதப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தை போன்ற ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பாக இது நகர்ந்து வருகின்றது. இது வந்து 2002 ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. தலைமையகம் வந்து அடிஸ் ஆபாபா எதியோப்பியா நாட்டின் அடிஸ் ஆபாபா நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த 55 நாடுகள் உறுப்பினர்களாக அமைகின்றன. அதேபோல வந்து இதன் நோக்கம் வந்து 2063 ஆண்டுல ஆப்பிரிக்காவை அடுத்த 50 ஆண்டுகள்ல ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்றுவதுதான் இது இந்த தொலைநோக்கு திட்டமாக வந்து காணப்படுகின்றது. 2024 வந்து இந்த G20 உறுப்பினராக வந்து இந்தியாவின் தலைமையில் நடந்த மாநாட்டில் ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து நிரந்தர உறுப்பினராக இணைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். ஒரே நாணயம் மற்றும் ஒரு ஒரே பாஸ்போர்ட் முறை வந்து பின்பற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தலைமை வந்து ஒரு சுழற்சி முறையில் வந்து மாற்றமடை சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025-26 காலப்பகுதிக்கான தலைவராக மவுட்ரி டானியா நாட்டின் அதிபர் முகமது ஓல் கஸ்வானி என்பவர் வந்து செயல்பட்டு வருகின்றார். 2025-26க்கான தலைவராக செயல்பட்டு வருகின்றார். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தலைமையக கட்டிடம் வந்து சீனாவின் நிதி உதவி பங்களிப்போடு வந்து கட்டப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து இந்த கடந்த கால வினாக்கள்ல வினாவப்பட்ட வினாவை பொறுத்தவரையில ஏற்கனவே அறிந்திருந்தாலும் முஸ்லிம் மக்களின் அல்லது இனத்தவர்களின் திருமண விவகாரங்களை வந்து கையாளுவதற்காக வந்து ஹாக்கி நீதிமன்றம் வந்து செயல்பட்டு வருகின்றது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை வந்து அல்லது புத்தகத்தை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி வலுவேறாக்க கோட்பாடு என்ற நவீன கோட்பாட்டை உருவாக்கியவர் பலு வேறாக்க கோட்பாடு என்ற நவீன கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து மொண்டேஸ்கு என்பவர் வந்து இந்த கோட்பாட்டை வந்து உருவாக்கியவராக கருதப்படுகின்றது.
இது ரத்தம் கட்டியாகும் தன்மை இல்லாத பரம்பரை நோயாக வந்து தொடரும் நோய் வந்து ஹீமோபீலியா நோய் வந்து பரம்பரை நோயாக தொடர்கின்றன தொடர்கின்றது. இது வந்து ரத்தம் கட்டியாகும் தன்மை இல்லாத பரம்பரை நோய் என அழைக்கப்படுகின்றது. அடுத்தது வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 8 டேஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து கீல்ஸ் வேர்ன் வேர் என்பவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். கீல்ஸ் வேர். அதேபோல கிரேக்க நாட்டின் ஒலிம்பிக் விளையாட்டின் கடவுள் என்ற பெயர் வந்து சியூஸ். இவர் கிரேக்க ஒலிம்பிக் விளையாட்டின் கடவுளாக எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அதேபோல வந்து இலங்கையின் பாலியல் வல்லுறவு தொடர்பான வயதில்லை. அதாவது இலங்கை தண்டனை சட்ட கோவைப்படி 16 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அல்லது பெண்களுக்கான பாலியல் வல்லுறவு தொடர்பான விடயங்கள் குற்றமாக கருதப்பட்டு வருகின்றன. 16 வயது அல்லது உட்பட்டவர்களுக்கான பாலியல் வல்லுறவு சட்ட விதிகளின்படி அது ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 47ஆம் ஆண்டு சோல்பேரி அரசியலமைப்பின் கீழ் இருந்த இலங்கையின் அதியுயர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து பிரிவி கவுன்சில் என அழைக்கப்படுகின்றது. இது வந்து சோல்பேரி யாப்புகளில் இருந்த அதியுயர் மேன்முறையீட்டு நீதிமன்றமாகும். இலங்கையின் கட்டாய கல்வி வயது வந்து தற்போது 5 தொடக்கம் 16 வயது வரை கட்டாய கல்வி வயதிலாக காணப்படுகின்றது. அடுத்தது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 97வது ஆஸ்கார் விருதுகள், அதாவது அகாடமி அவார்ட்ஸ் தொடர்பான தகவல்களாக இது அமைகின்றது. சிறந்த திரைப்படமாக வந்து அனோரா, சிறந்த இயக்குனர் வந்து சீன் பேக்கர் அனோரா திரைப்படத்தின் இயக்குனராகவும், சிறந்த நடிகராக வந்து அட்ரியன் புரோடி வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதேபோல சிறந்த நடிகையாக மிக்கி மெடிசன் என்பவரும், சிறந்த துணை நடிகராக வந்து கெய்ரன் ஹொக்லின் என்பவரும், சிறந்த துணை நடிகையாக வந்து சூவே சல்டானா என்பவரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல வந்து இந்த ஆஸ்கார் விருதை பெற்ற திரைப்படம் வந்து 2024ஆம் ஆண்டுக்கான கேன் திரைப்பட விருதையும் வந்து பெற்றிருந்தது. அதில் பாம்டி ஒரு விருதை வந்து பெற்றிருந்தது. அதேபோல ஆஸ்காரிலும் வந்து சிறந்த திரைப்படத்துக்கான விருதை வந்து இது பெற்று இருந்தது. இசை மற்றும் அனிமேஷனுக்காக வந்து பில்ட் ரோபோட் திரைப்படம் வந்து இந்த ஆஸ்கார் விருதை வந்து பெற்றிருந்தது. இது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 97வது ஆஸ்கார் விருது தொடர்பான தகவல்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் நினைவாக இந்த ராமன் மார்க்ஸே விருது வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களும் முன்னர் இருந்த காணொலிகளில் தெளிவாக கலந்துரையாடி இருந்தது. இந்த விருது வந்து ஆசியாவின் நோபல் பரிசு எனவும் அழைக்கப்படுகின்றது. இவர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் 7வது ஜனாதிபதி. இவர் நேர்மை மற்றும் சாமானிய மக்களுக்கான சேவையை நினைவு கூறும் வகையில் இந்த விருது வந்து 1957ஆம் ஆண்டு
நிறுவப்பட்டிருந்தது. இது வந்து 2024 ஆண்டை பொறுத்தவரையில இந்த விருதுகளின் வெற்றியாளர்கள் வந்து பூட்டான் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து வெற்றியாக கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்கள் ஏற்கனவே ஒரு பொதறிவு, அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி தொடர்பான பொதறிவு வினாத்தாளில் வந்து வினாத்தாளுக்குரிய காணொலியில் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா நாட்டின் தற்போதைய ராயாங்க செயலாளர் வந்து அந்தோனி பிலிங்கன் என்பவர் வந்து தற்போதைய அமெரிக்க நாட்டின் ராயாங்க செயலாளராக காணப்படுகின்றார். இவர் வந்து 71வது அமெரிக்காவின் ராயாங்க செயலாளராக 2025 இலங்கைக்கு வருகை தந்திருந்த உலக நாட்டின் முக்கிய தலைவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி வந்து 2025 ஏப்ரலில் வந்து அரசுமுறை பயணமாக வந்து பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அது மாதிரி ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் என்பவர் வந்து 2025 ஜூன் இலங்கைக்கு வருகை தந்து மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் குறித்த விடயத்தை ஆய்வு செய்வதற்கான இவரது விஜயம் அமைந்திருந்தது. அதே போல வந்து இந்திய வெளியுறவு வெளியுறவு அமைச்சர் வந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் என்பவரும் வந்து பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக வந்து 2025 டிசம்பர் இறுதியில் வந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். சாகர் பந்து என்ற திட்டத்து நித்பா புயலால் பாதிக்கப்பட்ட மீளமைப்பு விடயங்களுக்காக இந்த சாகர் பந்து என்ற திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதன் உதவிகளை வந்து வழங்கி வைப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அதே போல வந்து சீனான்ற உயர்மட்ட பிரதிநிதிகள் வந்து 2025 தொடக்கத்தில் இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஜனாதிபதி வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்ற பிறகு முதலாவது வெளிநாட்டு பயணமாக வந்து இந்தியா பிரதமர் மோடியை சந்தித்திருந்தார். அதன் பின்னர் வந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற துபாயில் நடைபெற்ற உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் வந்து கலந்து கொண்டிருந்தார். அப்போது வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் ஆகியோரை சந்தித்து பேசியிருந்தார். அதன் பின்னர் 2025 செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியிருந்தார். பிரதமரை பொறுத்தவரையில் அவருடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வந்து 2025 அக்டோபர் மாதம் வந்து வர்த்தகம் மற்றும் கல்வி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து மேற்கொண்டிருந்தார். இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்க தூதுவர் வந்து ஜீலி சாங் என்பவர் வந்து 2026 ஜனவரியோடு வந்து தனது பதவி காலத்தை முடித்துக் கொண்டு இலங்கையிலிருந்து வெளியேறி இருக்கின்றார். இவர் அமெரிக்க தூதுவராக வந்து இலங்கையில பணியாற்றியிருந்தார். தற்போது தற்காலிக தூதுவராக வந்து ஜோன் கோவெல் என்பவர் வந்து தற்காலிக தூதுவராக வந்து கடமையாற்றி வருகின்ற 2026 ஜனவரியிலிருந்து. அடுத்தது 2022 உலக கால்பந்து போட்டி கட்டார் நாட்டில் நடைபெற்றது. 22வது உலக கால்பந்து போட்டி வந்து 2022 கட்டார் நாட்டில் நடைபெற்றிருந்தது. அதில் வந்து அர்ஜென்டினா வந்து சாம்பியனாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று வந்து 2026 உலகக்கோப்பை போட்டி வந்து 3 நாடுகள் இணைந்து நடாத்துகின்றன. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகள். இவை தொடர்பான விரிவான விடயங்கள், கால்பந்து தொடர்பான வரலாறுகள், அவை தொடர்பான விரிவான விடயங்கள் எல்லாம் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்கள் வந்து இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சை தொடர்பான அனைத்து காணொலிகளையும் பார்வையிடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நினைக்கின்றேன். முழுமையான விடயங்கள் ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கின்றன. இது தற்போது ஒரு நினைவூட்டலாக ஒரு தொகுப்பாக வந்து காணப்படுகின்றது.
அஹ் அதே போல வந்து 2026ஆம் ஆண்டுல பாலஸ்தீனத்தின் நாட்டின் பிரதமராக முகமது முஸ்தபா அவர்கள் காணப்படுகின்றார். அதேபோல ஜனாதிபதியாக மஹமூத் அப்பாஸ் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர் தற்போது வந்து பாலஸ்தீன நாட்டின் பிரதமரும் ஜனாதிபதியும். இந்த ஹமாஸ் அமைப்பு மிக பிரபல்யமான அண்மையில் வந்து இஸ்ரேலோட நட போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அஹ் பல ஆண்டுகளாக இந்த போர் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று இருந்தது. 1987 இந்த ஹமாஸ் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. காசா பகுதியை மையமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு இராணுவ அரசியல் பிரிவாக காணப்படுகின்றது. இதில் வந்து சமூக பிரிவும் வந்து காணப்படுகின்றன. இந்த ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவு வந்து அல் கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் என்ற பெயரில் வந்து அழைக்கப்பட்டு வருகின்றன. இது பாலஸ்தீன நாடாளுமன்ற தேர்தலில் ஹமாஸ் அமைப்பு 2006ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தது. தற்போதைய சூழல்ல வந்து இது ஒரு பயங்கரவாத அமைப்பாக வந்து சில நாடுகள் காணப்படுகின்றன. 2023ஆம் ஆண்டுல ஹமாஸ் அமைப்பு வந்து இந்த இஸ்ரேல் மீது நடத்திய பெரிய அளவிலான தாக்குதலை தொடர்ந்து கடுமையான போர் வந்து தொடங்கி தற்போது வரைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான இஸ்மாயில் கனியே என்பவர் வந்து 2024ஆம் ஆண்டு கொல்லப்பட்டிருந்தார். தற்போது வந்து ஜக்ஜா சின்பார் என்பவர் வந்து தலைவராக செயற்பட்டு வருகின்றார். அதைவிட அமெரிக்கா வந்து இது அமைதி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. பாலஸ்தீன நாட்டினை இதுவரை ஐக்கிய நாடு சபையில் இருக்கிற 193 உறுப்பு நாடுகளில் 57 நாடுகள் தனி நாடாக வந்து அங்கீகரித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 81% நாடுகள் உலக அளவில் பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றது. இது வந்து இந்த தற்போது நடைபெற்றிருந்த போரின் பின்னர் 2024 அயர்லாந்து, நோர்வே, ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா போன்ற நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தன தனி நாடாக. அதன் பின்னர் 2025 செப்டம்பர் மாதத்தில் ஒரு முக்கிய நகர்வாக பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக வந்து அங்கீகரிப்பதாக முறையாக அறிவித்திருந்தார்கள். ஐக்கிய நாடுகளில் பாதுகாப்பு சபையில் வீட்டு அதிகாரம் கொண்ட நாடுகளில் ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய 4 நாடுகள் இப்போது அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றன. அமெரிக்கா மட்டும் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. அதற்கான எதிர்ப்பை வந்து வெளியிட்டு வருகின்றது. இந்த பாலஸ்தீன நாட்டின் ஒரு பகுதியாகவே இந்த காசா பகுதி வந்து காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு உலகளவில் வியக்க வைத்த மனிதாயமான மீட்பு பணிகளாக அண்டார்டிகா பனி பனிப்பாறை மீதான மீட்பு நடவடிக்கை. இது வந்து ஒரு சர்வதேச ஆய்வுக்குழுவை சேர்ந்த 12 விஞ்ஞானிகள் ஆழ்கடலில் வந்து மிதந்து கொண்டிருந்த ஒரு ராட்சத பனிப்பாறையில் சிக்கிக் கொண்டனர். இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலக நாடுகள் ஒன்றிணைந்து, அதாவது சர்வதேச ஒத்துழைப்பு அரசியல் நடவடிக்கைகளை கடந்து அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த 3 நாடுகளின் மீட்பு குழுக்களும் ஒன்றிணைந்து வந்து செயற்பட்டிருந்தன. இது வந்து நேரலையாக இந்த மீட்பு நடவடிக்கை வந்து ஒளிபரப்பப்பட்டிருந்தது. சுமார் 2 பில்லியன் மக்கள் இதை நேரலையாக பார்வையிட்டிருந்தார்கள். பனிப்பாறை மூழ்கும் கடைசி 10 நிமிடங்களுக்கு முன்னதாக அனைத்து விஞ்ஞானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தார்கள். இது வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுகின்றது. அதே போல இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது இந்த இடிபாடுகளுக்கு சிக்கியவர்களை கண்டுபிடிப்பதற்காக சென்சர் எலிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி ஸ்டார்லைனர் விண்கல மீட்பும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்பு நடவடிக்கைகளாக காணப்பட்டு வருகின்றது. இதில் வந்து புஜ் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் அவை விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாத நிலைமை காணப்பட்டது. அவர்களை மீட்பதற்காக
எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கிரேவ் 9 விண்கலம் வந்து விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டது. பல மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருந்த வீரர்கள் வந்து பிப்ரவரி 2025 பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இது வந்து தனியார் விண்வெளி ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு செயற்பாடாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த இந்தோனேசியா நாட்டின் பயோசென்சர் எலிகள் பொறுத்தவரையில் இது ஒரு மீட்பு நடவடிக்கைக்கான ஒரு புரட்சியாகவே கருதப்படுகின்றது. தொழில்நுட்பம் ஆப்போப்போ என்ற தொழில்நுட்பம் வந்து இந்த எலிகளுக்கு வந்து அமைப்பு ஊடாக மேற்கொள்ளப்பட்டு மைக்ரோபோன் ஜிபிஎஸ் கருவிகள் கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த எலிகள் வந்து மீட்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டன. கிட்டத்தட்ட இந்த எலிகளை பயன்படுத்தி 10க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டன என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் கொழும்பு மகசின் சிறைச்சாலை வந்து வெளிக்கடை சிறைச்சாலை எனவும் அழைக்கப்பட்டு வருகின்றது. இது வந்து ஒரு பாரம்பரிய அல்லது பிரித்தானியன் ஆட்சி காலத்தில் 1841ஆம் ஆண்டு இந்த வெளிக்கடை சிறைச்சாலை வந்து அமைக்கப்பட்டது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் மார்டின் கூப்பர் 1973ஆம் ஆண்டு உலகில முதலாவது தொலைபேசியை வந்து கண்டுபிடித்தார். அதாவது ரூட்ஸ் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் வந்து அலெக்ஸ் கேலி. அலெக்ஸ் கேலி என்பவர் ரூட்ஸ் என்ற நூலை எழுதிய நூல் ஆசிரியராக கருதப்படுகின்றார். இவர் வந்து ஆப்பிரிக்காவில் சுதந்திரமாக வாழ்ந்த குண்டா ஹிட்டி என்பவர் வந்து கடத்தப்பட்டு அமெரிக்காவில் அடிமையாக விற்கப்படுவதும் அவருக்கு பின் வந்த தலைமுறையினர் வந்து சந்தித்த துயரங்களும் வந்து இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது. 1976ஆம் ஆண்டு வந்து இந்த புத்தகம் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில சட்டபூர்வ திருமணத்துக்கான குறைந்தபட்ச வயது எல்லை வந்து 18 வயதாக காணப்படுகின்றது. சதுரங்க விளையாட்டை பொறுத்தவரையில இந்த சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிற சிப்பாய்கள் வந்து மொத்தமாக 16 சிப்பாய்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. 2 வீரர்கள் வந்து இந்த விளையாட்டில் ஈடுபடுவார்கள். அதில் ஒரு வீரரிடம் வந்து 8 சிப்பாய்கள் காணப்படும். 2 வீரர்களும் சேர்ந்து அந்த விளையாட்டில் வந்து 16 சிப்பாய்களை வந்து பயன்படுத்த வேண்டும். மொத்தமாக வந்து 32 காய்களை கொண்டதாக இந்த விளையாட்டு வந்து ஒழுங்கமைக்கப்படுகின்றது. 2 வீரர்களிடம் சேர்த்து 32 காய்கள் காணப்படும். 16 காய்களை உள்ளடக்கினதாக இந்த சதுரங்க விளையாட்டு அமைகின்றது. அதே போல வந்து இலங்கையில் இடம்பெற்ற 9வது ஜனாதிபதி தேர்தல் வந்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. இது வந்து இலங்கையில முதல் முறையாக விருப்பு வாக்குகளை எண்ணுகின்ற ஒரு தேர்தலாக ஜனாதிபதி தேர்தலாக அமைந்திருந்தது. இதுல வந்து தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 42.31 வீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். 50 வீத வாக்குகளை பெறாத முதலாவது ஜனாதிபதியாகவும் 2வது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாகவும் தற்போதைய ஜனாதிபதி வந்து காணப்படுகின்றார். இலங்கையில் உள்ள தேசிய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17 தேசிய பல்கலைக்கழகங்கள். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயற்பட்டு வருகின்ற பல்கலைக்கழகங்கள் இலங்கையின் தேசிய பல்கலைக்கழகங்கள் என அழைக்கப்பட்டு வருகின்றன. இதில் வந்து இறுதியாக வந்து வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருந்தது. இதனை விட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளடக்கப்படாத 2 பல்கலைக்கழகங்கள், ஒன்று ஜெனரல் சீர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம், அடுத்த பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் என்று சொல்லி இது இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழே செயற்படாத பல்கலைக்கழகங்களாக இவை காணப்படுகின்றன. அதேபோல சர்வதேச நாணய நிதியம் பயன்படுத்துகின்ற செயற்கை நாணயம் வந்து சிறப்பு எடுப்பன உரிமைகள் SDR என்ற பெயரில் இது அழைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்தது ஆப்கானிஸ்தான் நாட்டின் தற்போதைய தலைமை பதவி
அதாவது 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சி வருவதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஜனாதிபதி பதவி ஒன்று நடைமுறையில் இருந்தது. தற்போது அந்த பதவி நடைமுறையில் இருந்து நீக்கப்பட்டது என்பது 2021ஆம் ஆண்டில் இருந்து தாலிபான் ஆட்சி காலத்தில். அதேபோல ஆப்கானிஸ்தான் நாட்டின் இறுதி ஜனாதிபதியாக வந்து அஷ்ரப் கானி அவர்கள் செய்யப்பட்டிருந்தார். இவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்த தாலிபான் நாட்டை கைப்பற்றிய போது. அஹ், ஆப்கானிஸ்தான் நாட்டின் தற்போதைய முழுமையான பெயராக ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகம் என அழைக்கப்படுகின்றது. இதன் உயர்ந்தபட்ச தலைவராக வந்து கைபத்துல்லா அகுஸ் சாதா என்பவர் வந்து செயல்பட்டு வருகின்றார். அகுன் சாதா என்பவர் பதில் பிரதமருடைய தலைமையிலேயே வந்து அமைச்சரவை வந்து செயற்பட்டு வருகின்றது. அடுத்தது வந்து ஒரு அங்குலம் என்பது வந்து 25.4 மில்லிமீட்டருக்கு சமமானதாக காணப்படுகின்றது. இதுவும் ஒரு முன்னைய வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினாவாக அமைகின்றது. லத்தீன் அமெரிக்க நாடான கொண்டுரோஸ் நாட்டின் முதலாவது பெண் ஜனாதிபதியாக தற்போதைய ஜனாதிபதி சியோமாரா காஸ்ட்ரோ என்பவர் வந்து செயற்பட்டு வருகிறார். சியாமாரோ காஸ்ட்ரோ என்பவர் வந்து முதலாவது பெண் ஜனாதிபதியாக லத்தீன் அமெரிக்க நாடான கொன்ரோஸ் நாட்டின் ஜனாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார். டெங்கு காய்ச்சலை பரப்புகின்ற நுழம்பின் வகை வந்து ஈடிஸ் இகிப்தி என்ற நுழம்பு வந்து இந்த டெங்கு காய்ச்சலை பரப்புகின்ற நுழம்பாக கருதப்படுகின்றது. அதேபோல இலங்கையில் பயன்படுத்தப்படுகிற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நவீன உயிரியல் தொழில்நுட்பம் வந்து வோல்பாகியான் எனப்படும் பாக்டீரியா செறிவூட்டப்பட்ட நுழம்புகளை வந்து சூழலில் விடுவிக்கும் நவீன உயிரியல் தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கையின் முதலாவது தலைநகரமாக அனுராதபுரம் காணப்படுகின்றது. அதேவேளை ஏற்கனவே கூறியது போல ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் வந்து பெல்ஜியம் நாட்டின் பிரசல்சல் நகரில் வந்து அமைந்திருக்கின்றது. மனித உடம்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இதுவும் முன்னர் வினாவப்பட்ட கடந்த கால வினாத்தால் 206 எலும்புகள் மனித உடலில் காணப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டுக்கான ஆசியா விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஜப்பான் நாட்டில் நடைபெற இருக்கின்றது. ஐச்சி நகோயா என்ற நகரில் வந்து இந்த ஆசியா விளையாட்டுப் போட்டி வந்து நடைபெற இருக்கின்றது. தற்போது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான ஆக குறைந்த தூரம் வந்து 147 மில்லியன் கிலோமீட்டர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான ஆக குறைந்த தூரம் கிலோமீட்டர்களில் 147 மில்லியன் கிலோமீட்டர். மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் வந்து ரே டாம் லின்சன் என்பவர் வந்து மின்னஞ்சலை வந்து கண்டுபிடித்திருந்தார். 1971ஆம் ஆண்டு ரே டாம்லின்சன் வந்து முதல் மின்னஞ்சலை வந்து அனுப்பியிருந்தார். இலங்கையின் பிரித்தானியா ஆட்சியில் இருந்த இறுதி ஆளுநராக வந்து ஹென்றி மோசன் மூர் என்பவர் வந்து செயற்பட்டு வருகின்றார். இவர் வந்து 1944 தொடக்கம் 1948 வரையிலான காலப்பகுதியில் இலங்கையின் ஆளுநராக பணியாற்றி இருந்தார். இலங்கை 1948 சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாவது மகா தேசாதிபதியாக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு பின்னர் வந்து விஸ்கவுண்ட் சோல்பெரி மகா தேசாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார். இந்த பிரித்தானிய ஆட்சிக்குரிய யாப்பு, அதாவது பிரித்தானிய ஆட்சிக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பான தனியான ஒரு காணொலி வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்கின்றன. அதனை நீங்கள் பார்வையிட முடியும். கிட்டத்தட்ட 5 வரையான வினாக்கள் வந்து இந்த பிரித்தானியர் ஆட்சி காலம் அல்ல இலங்கை இந்த வரலாறுகள் தொடர்பாக உள்ளடக்கின வினாக்களாக வந்து அமைகின்றன. அதுக்கேற்ற வகையில் நீங்களும் அந்த காணொலிகளை வந்து பார்வையிடுவது மிக பொருத்தமானதாக இருக்கும்.
அதே போல வந்து மாலைக்கண் வியாதி வந்து விட்டமின் ஏ குறைபாட்டால ஏற்படுறது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஒளியின் வேகம் ஒரு செகண்டுக்கு வந்து 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற அளவில் காணப்படுகின்றது. இது வந்து இது துல்லியமான மதிப்பீடு இதுன்ற 2,99,792 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என அழைக்கப்படுகிறது. இது ஒளியின் வேகம் என சொல்லப்படுகின்றது. இலங்கையில ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடியவரின் குறைந்தபட்ச வயது எல்லை வந்து 35 வயதாக வந்து காணப்படுகின்றது. அடுத்தது சீனா நாட்டின் நாணயத்தின் பெயர், உத்தியோகபூர்வ பெயர் வந்து ரென் மின்பி. வந்து சீனா நாட்டு நாணயத்தின் அதிகாரபூர்வ பெயர் வந்து ரென் மின்பி என அழைக்கப்படுகின்றது. இது வந்து சீனா மொழியில இதன் பொருள் வந்து மக்களின் பணம் என கருதப்படுகின்றது. இந்த ரென்பின்பி நாணயம் வந்து சீனாவை பொறுத்தவரையில யுவான் என்ற அலகு, அதாவது ஒரு ஒரு இது வந்து நாணயத்தின் ஒரு யூனிட், அதாவது ஒரு அலகு வந்து யுவான் என அழைக்கப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கலின் போது இந்த சீனா நாட்டு நாணயம் வந்து யுவான் என்ற பெயரை பயன்படுத்தியே அழைக்கப்படுகின்றது. அதாவது பிரித்தானியா நாட்டின் நாணயத்தின் அதிகாரபூர்வ பெயர் ஸ்டேலிங் பவுன்ஸும் அல்ல ஸ்டேலிங் என்று சொல்லப்படுகின்றது. அது கொடுக்கல் வாங்கலின் போது ஸ்டேலிங் பவுன்ஸ் என்ற பெயரில் வந்து அழைக்கப்பட்டு வருகின்றது என்பது முக்கியமான ஒரு விடயமாகும். அப்ப நாங்கள் நாணயத்தின் பெயரை சொல்லும்போது கொடுக்கல் வாங்கலின் போது ஜுவான் என்ற பெயர் சீனாவில் அழைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நாணயத்தின் உத்தியோகபூர்வ பெயர் வந்து ரென் மின்பி என்பது கவனத்தை கொள்ள வேண்டும். தாய்லாந்து நாட்டின் தற்போதைய தலைநகரத்தின் பெயர், ஏற்கனவே தாய்லாந்து நாட்டின் தலைநகரத்தின் பழைய பெயர் வந்து பேங்காக் என அனைவரும் அறிந்த விடயம். தற்போது வந்து அதன் புதிய அதிகாரபூர்வ பெயராக வந்து குருங் தெப் மகா நகோன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. குருங் தெப் மகா நகோன் என தற்போது தாய்லாந்து நகரின் புதிய தலைநகர், தாய்லாந்து நாட்டின் புதிய தலைநகரமாக இது மாற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த தாய்லாந்து மக்கள் வந்து நீண்ட காலமாக தங்களது தலைநகரை வந்து குருங்தெப் என்று அழைத்து வருகின்றார்கள். இதன் பொருள் தேவர்களின் நகரம் என்று சொல்லப்படுகின்றது. சர்வதேச அளவில் பேங்காக் என்பது வந்து பிரபலமாக இருந்தாலும் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையாக இந்த குருங்தெப் மகாநாகோன் என்ற பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இருந்த போதும் தலைநகர் என்று கேட்கும்போது பிரேக்கெட்டுக்குள்ள இந்த பேங்காக் நகர் என்ற பெயரையும் பேங்காக் என்ற பெயரையும் வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி நாடாக கருதப்படுகின்றது. 2026 மன்னர் மகா வஜிர லாங்கோன் என்பவர் வந்து ஆட்சியில் காணப்படுகின்றார். இது தாய்லாந்து நாட்டின் நாணயம் வந்து பாட். தாய்லாந்து நாட்டின் நாணயம் வந்து பாட். தென்கிழக்கு ஆசியாவிலும் ஐரோப்பிய நாடுகளாலும் ஒருபோதும் காலனித்துவத்துக்கு உட்படாத ஒரே நாடு தாய்லாந்து ஆகும். தென்கிழக்கு ஆசியாவில் ஐரோப்பிய நாடுகளால் ஒருபோதும் காலனித்துவத்துக்கு உட்படாத ஒரே நாடு தாய்லாந்தாக காணப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக கிங் பாத் இன்டர்நேஷனல், அதாவது சவுதி அரேபியா நாட்டின் விமான நிலையம் வந்து பரப்பளவில் உலகில் வந்து மிக பெரிய விமான நிலையமாக வந்து காணப்படுகின்றது. பயணிகள் போக்குவரத்தின் அடிப்படையில் வந்து அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் காணப்படுகின்றது. இது வந்து அமெரிக்கா ஜோர்ஜியா நகரில் அமைந்திருக்கின்றது. அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் வந்து பயணிகளின் போக்குவரத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய விமான நிலையமாக அது காணப்படுகின்றது. ஆசியா பொறுத்தவரையில் அது ஏற்கனவே கூறியது போன்று சவுதி அரேபியாவின் விமான நிலையம் வந்து மிகப்பெரிய விமான நிலையமாக காணப்படுகின்றது. இது வந்து பரப்பளவு அடிப்படையில் மிக
பெரியது. உலகிலும் மிகப்பெரியதாக இந்த விமான நிலையம் காணப்படுகிறது. அதேபோல பயணிகள் அதிகம் பயன்படுத்துகின்ற விமான நிலையமாக துபாய் விமான நிலையம் சர்வதேச பயணிகள் போக்குவரத்தில் உலகிலேயே முதலிடம் வகிக்கின்ற விமான நிலையமாக இது காணப்படுகின்றது. அது மாதிரி பரபரப்பான விமான நிலையமாக டோக்கியோ, ஜப்பான் நாட்டின் டோக்கியோ விமான நிலையம் காணப்படுகின்றது. அதிவேகமாக வளர்ச்சியடைகின்ற விமான நிலையமாக ஆசியாவில முதல் 5 இடங்களுக்குள்ள இந்தியாவின் டெல்லி விமான நிலையம் வந்து இந்திரா காந்தி விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து காணப்படுகின்றது. அடுத்த நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட அடிப்படையில் உலகின் சிறந்த விமான நிலையமாக சிங்கப்பூர் விமான நிலையம் வந்து சிங்கப்பூர் சஞ்சி என்ற விமான நிலையம் வந்து உலகில வந்து சிறந்த விமான நிலையமாக நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயற்பட்டு வருகின்றது. இலங்கையின் விமான நிலையத்தை பொறுத்தவரையில கட்டுநாயக்கா விமான நிலையம் வந்து ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியோட வந்து அதை விரிவாக்கப்படுகின்றது. 2வது முனையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு வருகின்றது. இந்த விரிவாக்கத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட 6 பில்லியனில் இருந்து 6 மில்லியனில் இருந்து 15 மில்லியன் வரையிலான விமான பயணிகளை கையாளுகின்ற வசதி வந்து இந்த விமான நிலையத்துக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல கேட் வசதி 2026 ஜனவரியிலிருந்து முதலாவது தானியங்கி எல்லை கட்டுப்பாட்டு முறை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில். இதுவும் வந்து ஜப்பான் நாட்டின் உதவியோட நிர்வகிக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாக காணப்பட்டு வருகின்றது. 2026ஆம் ஆண்டுல சர்வதேச விமான சேவைகளை புதிய சர்வதேச விமான சேவையாக இலங்கைக்கு நேரடி பயணங்களை கசகஸ்தான் நாட்டின் அஸ்டானா விமான சேவை வந்து ஆரம்பித்திருக்கின்றது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. நோபல் பரிசினை உருவாக்கிய ஆல்பிரட் நோபல் என்பவர் வந்து டைனமைட் கண்டுபிடித்தவராகவும் காணப்படுகின்றார். இவர்தான் உலகில வந்து டைனமைட் கண்டுபிடித்தவராக காணப்படுகின்றார். அதேபோல சமுத்திரத்தின் ஆழத்தினை அளவிட பயன்படுத்தப்படுகின்ற கருவி வந்து சோனர் பாத்தோமீட்டர் என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது. சோனர் அல்லது பாத்தோமீட்டர் என அழைக்கப்படுகின்றது. அடுத்தது கரையோர கரப்பந்து குழுவில் இருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கை வந்து 2 பேர். அதாவது பீச் வாலிபால்ல வந்து 2 பேர் அந்த குழுவில் பீச் வாலிபால் குழுவில் வந்து காணப்படுவார்கள். ஆபிரிய கண்டத்தில் இருக்கின்ற அதி உயரமான மலை வந்து கிளிமாஞ்சாரோ. இது வந்து தன்சானியா நாட்டில் வந்து அமைந்திருக்கின்றது. ஜப்பானியர்கள் தமது நாட்டை குறிப்பிட பயன்படுத்துகின்ற சொற்பெயர் வந்து நிப்போனாக காணப்படுகின்றது. இலங்கையில் மிக நீளமான புகையிரத சுரங்கமாக வந்து சிங்கமலை சுரங்கம் வந்து காணப்படுகின்றது. இவ்வளவு விடயங்களும் வந்து அதுக்கு முன்னர் வந்து 1802ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்த டச்சு உடைமைகள் வந்து பிரித்தானியருக்கு வந்து அமியன்ஸ் உடன்படிக்கை ஊடாக ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு விடயங்களும் வந்து கடந்த கால குழந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொதறிவு வினாத்தாள்களில் இருந்து துவக்கப்பட்ட விடயங்கள் தற்போதைய நிலவரங்களும் வரலாற்று விடயங்களும் அப்படியே தரப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். இதற்கு முன்னர் வெளியீடு செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட காணொலிகளையும் நீங்கள் பார்வையிடுவது உங்களுக்கு பூர்ணமான ஒரு பொதறிவில் பூர்ணமான ஒரு வெற்றியை பெறுவதற்கு அல்லது அந்த வினாத்தாளை வந்து பூர்ணமாக அணுகுவதற்கு உதவியாக இருக்கும் என கூறி நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.